புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானத்தில் வாலிபர் கொலையான நிலையில் மைதானத்தின் நிலை குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது 60 வருஷமா அப்படியே தான் இருக்குது. 7 மணிக்கே யாரும் லேடிஸ் போக முடியாது. உண்மையாமே லைட்டு கிடையாது. எல்லாம் டார்ச் லைட்டு வச்சுக்கின்னு அங்கே குடிப்பாங்க தான், நாங்களே பார்த்துக்குறோம். அதுக்குனால இந்த பக்கம் பொம்பளை பசங்களை வர்றதுக்கு கஷ்டம்தான். நாங்கள் முன்னாடியே இந்த ஊருக்கு வந்த புதுசுலேயே எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வரல கலெக்டர்கிட்டையும் கொடுத்தோம், இதை பார்க் மாதிரி ஆக்க சொல்லி. அது இது வரைக்கும் செய்யலை. இங்கே தொடர்ந்து இதை மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேமராவோ ஒரு லைட்டோ கிடையாது. ரொம்ப இருட்டான பகுதியாக இந்த இடம் இருக்கிறதுனால பொதுமக்கள் நடக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்துல டெய்லி ஒரு 100 பேராவது உட்காந்து குடிக்கிறாங்க. ஆனால் அது யாருன்னே தெரியல. எங்கள் ஊர் மக்களும் கிடையாது. இங்கே போலீஸோட ரோந்து பணி கண்டினியூவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனைகளை தடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவசியம் இங்கே ஒரு கேமராவும் இங்கே ஒரு லைட்டும் இங்கே இந்த ஊர் எம்எல்ஏ உடனடியாக போட்டு தரணும்னு நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பொது கிரவுண்டாக தான் இருந்துச்சு, எல்லாரும் விளையாடுற கிரவுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தனிநபர் கொண்டாடக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்குது. யாராருக்கு வேணுமோ அப்படின்ற மாதிரி இது ஒரு புறம்போக்கு இடமா இருக்கக்கூடிய கிரவுண்டு இது பல பேர் தங்களுக்கு சொந்தமான கிரவுண்டாக இது ஆக்கிரமிக்க பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கான ஒரு ட்ரக்ஸ் ஸ்பாட்டாக இருந்துகிட்ருக்கு. வாக்கிங் வர்றது சரியாக இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுத்தா. ரவுண்டு சுத்தப்படுத்தி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். வாக்கிங் போகிற மாரி மற்றவங்களாம் உள்ளே போகக்கூடாது. அங்கேயே குடிப்பாங்க கொள்ளுவாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, அவங்க செய்யாதுன்னு சொல்ல முடியாது, பயமாக இருக்கும். இந்த புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு பதட்டத்திலே மக்களை வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதை ஒரு ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் இல்லை, ஆம்பளை பிள்ளைங்களை கூட தைரியமாக எங்களால் வெளியே அனுப்ப முடியல. மக்களுக்கு பாதுகாப்பின்மை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் கருதுகிறேன்.